தன்னுடைய வாழ்வின் கடைசி வரைக்கும் ஹேராம் என்று சொல்லி செத்தார் காந்தி. ஒரு ஹேராம் தான் சொல்லி செத்தார். ராமராட்சி வேண்டும் என்றார். ஆனால் அவர் சொன்ன ராமராட்சி வேறு, அவர் சொன்ன ஹேராம் வேறு. அப்ப இட் இஸ் ரிலீஜியஸ், இட் இஸ் ஹெல்த் கிவிங், தேர்ஃபோர் ஹியூமனிடேரியன். நாம் எல்லாம் மனிதாபிமானத்தோடு வாழ வேண்டும் என்று காந்தி பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரத்துக்கு எதிராக இந்த மனித மிருகங்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு கலவரங்கள் தேவைப்பட்டது, இவர்களுக்கு பில்கிஸ் பானுக்கள் தேவைப்பட்டார்கள், இவர்களுக்கு எஹ்சான் ஜாஃபரிகள் தேவைப்பட்டார்கள், இவர்களுக்கு முசஃபர் நகர் கலவரங்கள் தேவைப்பட்டது, இவர்களுக்கு மும்பை குண்டுவெடிப்புகள் தேவைப்பட்டது, இவர்களுக்கு மகாராஷ்டிரா கலவரம் தேவைப்பட்டது, இவர்களுக்கு குஜராத் கலவரங்கள் தேவைப்பட்டது, இவர்களுக்கு பொய் பிரச்சாரங்கள் தேவைப்பட்டது, இவர்களுக்கு பாபர் மசூதி இடிப்பு தேவைப்பட்டது, இவர்களுக்கு சம்பால் பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்கின்ற காரணம் இருந்தது, இவர்களுக்கு சாயி ஈத்கா மஸ்ஜித் தேவைப்பட்டது, இவர்களுக்கு ஞான்வாபி மஸ்ஜித் தேவைப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் ஆயிரம் கலவரங்கள் இவர்களுக்கு தேவைப்பட்டது. ட்ரெயின்களிலே, தொடர் வண்டிகளிலே முழுக்க முழுக்க இந்துக்களை இவர்களே கொண்டு அனுப்பி, இவர்களே அவர்கள் பயணித்த தொடர் வண்டியை எரித்துவிட்டு அதன் மூலமாக ஒரு கலவரத்தை துவக்கி, அதன் மூலமாக அப்பாவி இஸ்லாமியர்களை கொன்று அதற்கு சில பேரை பழி வாங்கி அவர்களுக்கே பலி எடுத்து அவர்களிடத்திலே கொடுத்து கலவரங்களின் மூலமாக ஆட்சியை பிடிப்பதற்கு இவர்களுக்கு முதல் பலியாக காந்தியின் கொலை தேவைப்பட்டது.